ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2025 வெளியான சூத்திரவாக்கியம் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பற்றி தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த படம் ஒரு தரமான மற்றும் தாறுமாறான கிரைம் த்ரில்லர் படங்க. இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாயிருக்கு. ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை இந்த படத்தில் வச்சு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, ஒரு பெண் தன்னுடைய அண்ணனால நரக வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அண்ணனுக்கு 18 வயசு இருக்கும்போது அந்த பெண் பிறந்திருக்கிறா. இதனால அந்த அண்ணனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பயங்கரமாக கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே தன்னுடைய தங்கச்சியை அடிச்சு கொடுமைப்படுத்தி ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த தங்கச்சிக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்குதுங்க. அந்த பையன் அந்த பொண்ணுக்காக ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன சம்பவத்தை பண்றாங்க. அந்த சின்ன சம்பவம் அவன் வாழ்க்கையே தலைகீழா மாத்துற அளவுக்கு ஒரு பெரிய சம்பவமா மாத்தி விட்டுருது. அவன் பண்ண அந்த சம்பவத்தினால ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் வெளியில வருதுங்க. என்ன நடந்தது அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். இது ஒரு ஸ்லோ பர்ன் கிரைம் த்ரில்லர் அப்படின்றதுனால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த கதைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போவாங்க. கதையும் சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். டைம் வேஸ்ட் பண்ணாம ஸ்ட்ரைட்டா வீடியோக்குள்ள போயிடலாமா? நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல போலீஸ் டிபார்ட்மெண்ட் பத்தின ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட சொல்றாங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது சட்ட ஒழுங்கை காப்பாத்துறதுக்காக மட்டும் உருவாக்கப்படல. மக்களோட மக்களா இருந்து மக்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுத்து மக்களுக்கு நண்பனா இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டும் கூட. இது ஒரு சொல்லா மட்டும் இல்லாம செயல்லையும் காட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லிட்டு இந்த கதைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கேரளால இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர் கிளாஸ் ரூம்ல செம்ம கோவத்தோட உட்காந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவங்களோட கோவத்துக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அதே சமயம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற கான்ஸ்டபிள் ஒரு பெல் ஒன்று மாட்டுறாருங்க. ஸ்கூல்ல எல்லாம் மாட்டி வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பெல்ல மாட்டுறாருங்க. அங்க கட் பண்ண அந்த ஸ்கூலை காட்டுறாங்க. அந்த டீச்சர் கோவமா இருந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. கிளாஸ்ல பாதி பசங்களை காணுங்க, எல்லாம் பங்க் அடிச்சிட்டாங்க. அதனாலதான் செம்ம கோவத்துல இருந்தாங்க. ஒரு பொண்ணு வந்து சொல்றா, கிளாஸ்ல பாதி பேர் பங்க் அடிச்சுட்டு சாரோட டியூஷனுக்கு தான் மேடம் போயிருக்காங்க. சோ நாங்களும் போலாமா அப்படின்ற மாதிரி கேட்க டீச்சருக்கு இன்னும் கோவம் வருது. நம்ம ஹீரோடைய பேரு கிறிஸ்டோங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷனோட மாடியில பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் மேத்தமேட்டிக்ஸ் கிளாஸ் எடுப்பாருங்க. ஹீரோ எடுக்கிறது பசங்களுக்கு ரொம்பவே புரியுது அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அந்த டியூஷன்ல போய் படிப்பாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கிளாஸை பங்க் அடிச்சுட்டு சாரோடைய டியூஷன் அட்டென்ட் பண்ற அளவுக்கு நம்ம ஹீரோவை பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா பாத்துக்கோங்களேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா டீச்சருக்கு செம்ம கோவம் வருது. இந்த டீச்சர் பாத்தீங்கன்னா பசங்களாம் போனதுக்கு அப்புறம் பிரின்சிபல் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. பசங்களாம் யாருமே என்னோட கிளாஸ் அட்டென்ட் பண்றதே இல்ல, எல்லாரும் பங்க் அடிச்சுட்டு சாரோடைய கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக போயிடுறாங்க. மேனேஜ்மெண்ட் கண்டுக்கவே மாட்டேன்றாங்க, நீங்க ஏதாவது ஆக்ஷன் எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பிரின்சிபல் அதெல்லாம் கண்டுக்காம ஜாலியா லூடோ விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த டீச்சர் கொஞ்சம் அழுத்தமா சொல்றாங்க, மேடம் ஏதாவது கொஞ்சம் ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்னமா பிரச்சனை, உன்னோட கிளாஸுக்கு யாரும் வரது கிடையாது, சாரோட கிளாஸ் அட்டென்ட் பண்றதுக்காக கிளாஸை பங்க் பண்ணிடுறாங்க. ஓகே, நம்ம ஸ்டேஷன்ல போய் என்ன எதுவும் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல டீச்சரும் சரின்னு கேட்டுக்கிறாங்க. அங்க கட் பண்ணா அகில் அப்படின்ற ஒரு பையனை காட்டுறாங்க. இந்த பையன் இந்த படத்தோட முக்கியமான கேரக்டருங்க. இந்த பையன் ஸ்கூலை முடிச்சுட்டு அவனோட ஃப்ரெண்டோட சேர்ந்து அவனோட வீட்டுக்கு போறான். அவனோட வீட்டுல அவங்க அம்மா அப்பா இருக்காங்க. போய் ரொம்ப வேகமா ரெடி ஆகிறான் டியூஷனுக்கு போறதுக்காக. அவங்க அம்மா அப்பா சாப்பிட்டுட்டு போக சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப வேகமா அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்கு ஒரு அப்பா தன்னோட பொண்ணோட வந்திருக்காருங்க. ஏதாவது பிரச்சனை அப்படின்னு பார்த்தா பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. ஆக்சுவலா அவருடைய பொண்ணும் சாரோடைய டியூஷன்ல ஜாயின் பண்ணி படிக்கணும்னு ஆசைப்படுதான். சார் சொல்றாருங்க, இந்த ஸ்டேஷன்ல வேலை பார்க்கறவருடைய பையன் ஒரு கணக்கை சால்வ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்தான். சரி நான் டீச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த கணக்கை சால்வ் பண்ணி கொடுத்தேன். உடனே அந்த பையன் அடுத்த நாள் 3 பசங்களை கூட்டிட்டு வந்துட்டான். அந்த 3 பசங்க அடுத்த ஒரு 10 பசங்களை கூட்டிட்டு வந்துட்டானுங்க. சரி கல்விக்காக வந்து கேட்கும்போது நம்ம எப்படி அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டேஷனுக்கு மேலேயே ஒரு டியூஷனை வச்சு ஒரு சிலபஸை ஃபுல்லா படிச்சு கத்துக்கிட்டு நான் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஒரே டைம்ல டியூஷனையும் பார்த்துட்டு ஸ்டேஷனையும் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு ஹீரோ அவரோட கதையை சொல்றாருங்க. அந்த பொண்ணு கிட்ட நீ கணக்கு பார்த்தெல்லாம் பயப்பட தேவையில்ல, நான் உனக்கு நல்லபடியா கத்து தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாருங்க. அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்பும்போது ஆப்போசிட்ல இந்த பிரின்சிபலும் டீச்சரும் வராங்க. நீங்க என்ன இங்க அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல என் பொண்ணே சாரோட டியூஷன்ல சேர்க்கலாம்னா அப்படின்னு சிரிச்சிட்டு போறாரு. மறுபடியும் டீச்சருக்கு செம்ம காண்டாகுது. ஏன்னா எல்லாரும் டீச்சரோட கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு தானே இங்க வரானுங்க அப்படின்ட்டு. ஹீரோ பிரின்சிபலையும் டீச்சரையும் பார்த்துட்டு வாங்க மேடம் வாங்க, என்ன இந்த பக்கம் ஏதாவது கம்ப்ளைண்டா அப்படின்னு கேட்க பிரின்சிபல் சொல்றாங்க கம்ப்ளைண்ட் மாறிதான் அப்படின்ட்டு. உடனே டீச்சர் ரொம்ப ஆத்திரப்படுறாங்க, நீங்க பண்றது சரியில்லை அப்படின்ட்டு. உடனே பிரின்சிபல் சமாதானப்படுத்துறாங்க, நம்ம ஸ்டேஷன்ல இருக்கிறோம் பொறுமையா பேசலாம் அப்படின்ட்டு. டீச்சர் சொல்றாங்க, நீங்க கிளாஸ் எடுக்கிறதுனால தான் பசங்க எல்லாம் ஸ்கூலை பங்க் பண்ணிட்டு இங்க வந்துடுறானுங்க. அதுவும் குறிப்பா லாஸ்ட் பீரியட் மட்டும் என்னோட வந்தது அப்படின்னா பாதி பேர் கிளாஸ்ல இருக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு, பசங்களோட கெரியருக்காக தானே நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. உடனே டீச்சர் சொல்றாங்க, பசங்களோட கெரியரை பாக்குறீங்க ஆனா என்னோட கெரியரை பார்க்க மாட்டேன்றீங்களே அப்படின்ட்டு. அப்புறம் ஹீரோ சிரிச்சுட்டே சொல்றாரு, உங்களோட கெரியருக்கு எந்த பிரச்சனையும் வராது, பசங்க கிளாஸை பங்க் பண்ணிட்டு இங்க வந்துடுறானுங்க, அதுதான பிரச்சனை. நான் பசங்க கிட்ட சொல்றேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டானுங்க. சரி டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கிளாஸ் எடுக்கிறதுக்காக போயிடுறாருங்க. அப்பதான் பசங்க டியூஷனுக்கு வர ஆரம்பிக்கிறானுங்க. அப்ப நம்ம ஹீரோ பசங்க கிட்ட டீச்சர் முன்னாடியே கேட்கிறாரு, என்னடா கிளாஸை பங்க் பண்ணிட்டீங்க வரீங்களா அப்படின்ட்டு. சார் நான் ஸ்கூலுக்கு போனா தான் கிளாஸை பங்க் பண்றதுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு பாட்டுக்கு உள்ள போயிடுறானுங்க. அதை பார்த்து மறுபடியும் டீச்சர் காண்டாகிறாங்க. சரி மேடம் விடுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போறாருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பசங்க கிட்ட பேசுறாருங்க, கிளாஸை பங்க் பண்ணிட்டாலாம் இங்க யாரும் வரத்தாவில்ல, இனிமேல் யாராவது கிளாஸை பங்க் பண்ணீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் இனிமேல் கிளாஸை எடுக்க மாட்டேன் பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல பசங்களும் சரின்னு கேட்டுக்கிறாங்க.
இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது ஹீரோ பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு நபர் வந்திருக்காருங்க. அந்த நபரோட பேரு தாமஸுங்க. என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக நம்ம ஹீரோ வராரு. அப்பதான் விஷயம் தெரிய வருது, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள கொஞ்சம் பேர் என்ன பண்ணிருக்காங்கன்னா கோழி கழிவுகளை எல்லாம் கொண்டாந்து கொட்டி இருந்திருக்காங்க. இங்கெல்லாம் கொட்டக்கூடாது, நோய் வந்துரும் அப்படின்னு சொன்னதுக்கு அடிச்சிருந்திருக்காங்க. சோ அதனால என்ன ஏதுன்னு பார்த்து நீங்க தான் கொஞ்சம் பிரச்சனையை சால்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ என்ன ஏதுன்னு பாக்குறேன்னு சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா ஷெர்லி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோடைய டியூஷனுக்கு வரக்கூடிய பொண்ணு தான். அகில் அப்படின்ற ஒரு பையனை நம்ம பார்த்தோம் இல்லையா, அகிலும் இந்த ஷெர்லியும் பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ். இவங்க ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ்வர்ஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாதுங்க, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு இருக்காங்க. ஷெர்லியோட வீட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஷெர்லியோட அம்மா அப்பா அது போக ஷெர்லிக்கு ஒரு அண்ணா இருக்கிறாருங்க. ஷெர்லியோட அண்ணன் பேரு விவேக்குங்க. வெளிநாட்டுக்கு போறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதே சமயம் விவேக்குக்கு அவருடைய தங்கச்சியை சுத்தமாவே பிடிக்காது. அதற்கான காரணம் என்னன்னு இப்போதைக்கு தெரியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா ஷெர்லி சாப்பிடலாம் டைனிங் டேபிள்ல வந்து உட்காரும் போது ஆல்ரெடி அங்க உட்காந்து சாப்பிட்டு இருந்த விவேக்கு சாப்பாட்டை போட்டுட்டு அப்படி ரொம்ப கோவமா கிளம்புற மாதிரி காட்டுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ திருமணம் பண்றதுக்காக வரன் தேடிட்டு இருக்காருங்க. அந்த வரனா அந்த டீச்சரே அமையறாங்க. சோ ரெண்டு பேருக்கும் பிடிச்சு போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அப்புறம் டீச்சரோட கிளாஸை எந்த மாணவர்களும் பங்க் அடிக்கிறது இல்ல, டீச்சரோட கிளாஸையும் அட்டென்ட் பண்றாங்க, நம்ம ஹீரோடைய கிளாஸையும் அட்டென்ட் பண்றாங்க. இப்போ ஷெர்லி மற்றும் அகில் ரெண்டு பேரும் கிளாஸ் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க. நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படின்றதுனால ஸ்கூல்ல கலர் ட்ரெஸ் போட்டு வர சொல்லியிருப்பாங்க போல. நாளைக்கு நீ என்ன கலர் ஷர்ட் போட போற அப்படின்ற மாதிரி கேட்க, நீ என்ன கலர் போட போறேன்னு சொல்லு அப்படிங்கும்போது, நான் புது ட்ரெஸ் வாங்கி வச்சிருக்கேன் அதை போடலான்னு இருக்கிறேன், உங்ககிட்ட ஒரு ரெட் கலர் ஷர்ட் இருக்கும் இல்லையா, அது உனக்கு ரொம்ப நல்லா இருக்கும், நாளைக்கு அதை போட்டுக்கோ அப்படின்னு சொல்ல, கண்டிப்பா அப்படின்ற மாதிரி இந்த அகில் கேட்டுக்கிறான். சரி வீடு வந்துருச்சு, நான் போய் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நீ இந்த இடத்த கிராஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல, அகிலும் சரின்னு கேட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த இடத்த விட்டு போயிடுறான். இப்ப வீட்டுக்கு போன நம்ம ஷெர்லியை பிடிச்சி அவங்க அண்ணன் விவேக் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. நீ பிறந்து என்ன அவமானப்படுத்தினது மட்டும் இல்லாம மேலும் மேலும் உன்னோட நடவடிக்கைகள் என்ன ரொம்ப இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த அடி அடிக்கிறாங்க. அம்மா போய் தடுக்கிறாங்க. ஷெர்லியோட அப்பா கிட்ட சொல்லிட்டு அழுகுறாங்க. இது நம்மளோட விதி, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அழுகுறாருங்க. இந்த ஷெர்லி பாத்தீங்கன்னா டீச்சர் கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பழகுவா. அதனால தனக்கு நடந்த விஷயத்தை போயிட்டு டீச்சர் கிட்ட ஷேர் பண்றா. டீச்சர் இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாயிடுறாங்க. உடனடியா அவனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஷெர்லி வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டா, கம்ப்ளைண்ட் பண்ற விஷயம் மட்டும் அண்ணனுக்கு தெரிஞ்சதுன்னா மறுபடியும் என்ன போட்டு அடி அடி நடிப்பான் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எவ்வளவு நாள் தாமா நீ பொறுத்துப்ப அப்படின்ற மாதிரி கேட்க, இதுதான் என்னோட விதின்னு நினைச்சுக்கிறேன் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஷெர்லி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா ராத்திரி நேரத்துல அகிலோட அப்பாவும் பாத்தீங்கன்னா வாழைத்தோட்டத்துக்குள்ள போயிட்டு இருக்காங்க. சோ வாழைத்தோட்டத்துக்குள்ள ராத்திரி நேரத்துல பன்னி வந்து ஏகப்பட்ட பிரச்சனையை பண்ணி விட்டுருது அப்படின்னு சொல்லிட்டு பன்னியை பிடிக்கிறதுக்காக ஒரு ட்ராப் செட் பண்றாங்க. அந்த ட்ராப் பாத்தீங்கன்னா கொஞ்சம் சக்தி வாய்ந்த ட்ராப்புங்க. சப்போஸ் தெரியாதனமா நம்ம அதுல கால் வச்சுட்டோம்னு வைங்களேன், கால் எலும்பே முறிஞ்சு விழுகிற அளவுக்கு பயங்கர சக்தி வாய்ந்த ஒரு ட்ராப்புங்க. அந்த ட்ராப்பை வாழைத்தோட்டத்துக்குள்ள எங்க எப்படி செட் பண்ணணும் அப்படின்றத பத்தி எல்லாம் அகிலோட அப்பா அகிலுக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அடுத்த நாள் காலையில அகிலும் ஷெர்லியும் மீட் பண்ணி இருக்காங்க. அகில் பாத்தீங்கன்னா ஷெர்லியை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டான். நேற்று ராத்திரி அவங்க அண்ணா போட்டு அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன பண்றது எனக்கு பழகி போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, உன்னை ரெட் கலர் ஷர்ட் தானே போட்டு வர சொன்னேன் அப்படிங்கும்போது, எனக்கு NCC அப்படின்றதுனால யூனிஃபார்ம் போட்டு வர சொல்லிட்டாங்க, என்ன ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர சொல்லிட்டு நீ ரெட் கலர்ல வந்திருக்க அப்படின்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த டீச்சர் இருக்காங்க இல்லையா, நேரா இன்ஸ்பெக்டர் பாக்குறதுக்காக போறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட ஷெர்லிக்கு நடந்த அநியாயத்தை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஆக்சுவலா ஷெர்லியோட அண்ணன் விவேக் இருக்கிறார் இல்லையா, அவருக்கு 18 வயசு ஆகும்போது தான் ஷெர்லி பிறந்திருக்காங்க. ஸோ அந்த டைம்ல இந்த விவேக்கோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விவேக்கை பயங்கரமா கிண்டல் பண்ணி இருந்திருக்காங்க. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே ஷெர்லி பிறந்ததுல இருந்தே விவேக்கு ஷெர்லியை சுத்தமாவே பிடிக்கிறது இல்ல. நாளடைவில் அது ஒரு வெறுப்பா மாறி எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு ஷெர்லியை அடிக்க ஆரம்பிச்சிருந்திருக்காரு. அது இன்னும் தொடர்ந்துகிட்டே இருக்குது. அந்த பொண்ணு இதுதான் என்னோட விதி, நான் இதை தாங்கி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த டீச்சர் நம்ம ஹீரோ கிட்ட சொல்றாங்க. அங்க கட் பண்ணா இந்த ஊர்ல இந்த கோழி கழிவுகளை எல்லாம் கொண்டு போய் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிணறு பார்த்தோம் இல்லையா, அந்த கிணற ஹீரோ ஆய்வு செய்யறதுக்காக போறாருங்க. அந்த கிணறு பக்கத்துல தான் பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னா விளையாடிக்கிட்டு இருப்பானுங்க. சப்போஸ் தவறி உள்ள விழுந்தா கூட உயிருக்கே ஆபத்தான ஒரு நிலையில தான் இந்த கிணறு இருக்கு, ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆய்வு நடத்திட்டு ஹீரோ ஸ்டேஷனுக்கு வராருங்க. அங்க கட் பண்ணா பெட்சி அப்படின்ற ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா துபாய் சிட்டிசனுங்க. ஸ்கூட்டில வந்துட்டு இருக்கும்போது போலீஸ்காரங்க வழி மறைக்கிறாங்க. ஏன்னா அந்த வண்டியில நம்பர் பிளேட் இல்லைங்க. நம்பர் பிளேட் எங்க அப்படின்னு கேட்க, பின்னாடி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி ஓகே லைசன்ஸ் கொடு அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு லைசன்ஸ் கொடுக்குறா. லைசன்ஸ் பாத்தீங்கன்னா துபாய் நாட்டோட லைசன்ஸா இருந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஊர்ல வண்டி ஓட்டணும் அப்படின்னா இந்த ஊரோடைய லைசன்ஸ் கண்டிப்பா யூஸ் பண்ணணுமா, நீ ஸ்டேஷன்ல வந்து சாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வண்டி வாங்கிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருவாங்க. உடனே இந்த பெட்சி இருக்காங்க இல்லையா, ஒரு ஆன்ட்டிக்கு போனை போட்டு உதவி கேட்கறாங்க. அங்க கட் பண்ணா போலீஸ் ஸ்டேஷனை காட்டுறாங்க. இந்த விவேக ஸ்டேஷனுக்கு ஹீரோ வர சொல்லி இருக்கிறாருங்க. விவேக புலந்துடுறாரு. இனிமேல் உன் தங்கச்சி மேல கை வைக்கிறதோ இல்ல டார்ச்சர் பண்றதோ எனக்கு தெரிஞ்சது அப்படின்னா நடக்கிறதே வேற, இது நீ ரிப்பீட் ஆகக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்ற மாதிரி மிரட்டி அனுப்பி வைக்கிறாருங்க. சரின்னு கேட்டுட்டு விவேக் பாத்தீங்கன்னா ஸ்டேஷனை விட்டு வெளியில வராருங்க. ஆப்போசிட்ல அந்த ஆன்ட்டி வராங்க. அந்த ஆன்ட்டி நம்ம விவேக்க பார்த்துட்டு நீ என்ன இங்க அப்படின்ற மாதிரி கேட்க, விவேக் வந்து போய் சொல்றாரு, இந்த மாதிரி ஃபாரின் போறதுக்காக பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக வந்தேன் அப்படின்ட்டு. நீங்க என்ன இந்த பக்கம் அப்படின்னு கேட்க, தோ அவதான் பெட்சி லைசன்ஸ் எல்லாம் வண்டி ஓட்டினதுனால போலீஸ்காரங்க ஃபைனை கட்டிட்டு வண்டி எடுத்துட்டு போக சொன்னாங்க, அவளுக்காக தான் நான் வந்தேன்,
அவன் என்னோட ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே இவர் பாக்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்டேஷனுக்கு மேல இருக்கக்கூடிய டியூஷன்ல தானே அகில், ஷெர்லி எல்லோருமே இருக்கிறாங்க. ஸோ அகில், ஷெர்லி அப்புறம் பெட்சி இவங்க எல்லாருமே ஒன்னாங்க நின்று பேசிட்டு இருக்கிறதும் போட்டோ எடுக்கிறதையும் பார்த்து இந்த விவேக் மறுபடியும் காண்டாகிறாரு. இப்போ நம்ம விவேக் காருக்குள்ள ஒரு மாதிரி டிப்ரெஷன்ல உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்ப கூட இருக்கிறவரு விட்ரா, போலீஸ்காரங்கன்னா அப்படித்தான் அப்படின்ற மாதிரி சொல்ல என்னோட வாழ்க்கையில ஃபுல்லா அவமானமா இருந்துகிட்டு இருக்குது, இந்த ஊர்ல என்னால வாழவே முடியல, வெளியூர் போயிடலான்னு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அங்க கட் பண்ணா ராத்திரி நேரம் இந்த பெட்சியோட வீட்டு பக்கம் யாரோ ஒரு மர்ம நபர் நடந்து போற மாதிரி நம்ம கிட்ட காட்டுறாங்க. அவர் யார் என்னன்ற டீடைல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அடுத்த நாள் காலையில வழக்கம் போல இந்த பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு வரானுங்க. ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா திடீர்னு ஒவ்வொருத்தனா மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிருந்திருக்கானுங்க. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சிக்குள்ளாயிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களை எல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போயிட்டு சரி பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோ என்ன நடந்ததுன்னு விசாரணை பண்றதுக்காக வராருங்க. நம்ம ஹீரோ பார்த்து பயந்து போன இந்த பசங்க உண்மை சொல்லிடுறானுங்க. இந்த மயக்கம் போட்டு விழுந்த பசங்க எல்லாம் பாத்ரூம் பக்கத்துல போய் திருட்டு தம் அடிச்சிருந்திருக்கானுங்க. சோ அந்த தம்மு அவங்களுக்கு ஒத்துக்கல. அதனாலதான் பாத்தீங்கன்னா பட்டு பட்டுன்னு மயக்கம் போட்டு விழுந்திருந்திருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுக்கு தம் அடிச்சிட்டு இருந்த அந்த இடத்துல பயங்கரமான நெயில் பாலிஷ் வாசம் அடிச்சுது. சோ அதுவும் தான் எங்களை இந்த மாதிரி ட்ரிகர் பண்ணி மயக்கம் போட வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி இவங்க மேல எல்லாம் கேஸ போட்டு இவங்க அம்மா அப்பா வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சார் 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 அப்படின்னு எல்லாரும் கெஞ்சுறாங்க. இனிமேல் இந்த மாதிரி தம் அடிச்சிங்கன்ற விஷயம் மட்டும் என் காதுக்கு வந்ததுன்னா நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பசங்களை இனிமேல் தம் அடிக்க கூடாதுன்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் நம்ம ஷெர்லிக்கு பாத்தீங்கன்னா பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ்ல எல்லாருமே பர்த்டே செலிப்ரேஷன் பண்றாங்க. ஈவினிங் பாத்தீங்கன்னா ஷெர்லியும் நம்ம அகிலும் பாத்தீங்கன்னா வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அந்த வகையில ராத்திரி பாத்தீங்கன்னா யாரும் இல்லாத ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ரெண்டு பேரும் கேக் கட் பண்ணி ரொம்ப சந்தோஷமா பர்த்டே செலிப்ரேட் பண்றாங்க. அப்படி செலிப்ரேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் போட்டோஸ் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு இந்த ஷெர்லியோட அண்ணா விவேக் வந்துடுறாருங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துல நின்றுட்டு இருக்கிறத பார்த்து கடுப்பான ஷெர்லியோட அண்ணன் ஷெர்லியை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாருங்க. தடுக்க வந்த அகிலையும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்ண அகிலோட காதுல இருந்து ரத்தம் வந்து அவன் அந்த இடத்துல கீழே விழுந்துடுறான். ஷெர்லியோட மூஞ்சி வாயெல்லாம் பேந்து பயங்கரமா ரத்தம் வந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு தங்கச்சின்னு கூட பார்க்காம அந்த அடி அடிச்சு வச்சிருக்காங்க இந்த விவேக். அடி வாங்கிட்டு மூஞ்சி எல்லாம் ரத்த காயத்தோட இவ போய் வீட்டுல உட்காந்துருப்பா பாருங்க. அதை பார்க்கும்போது நமக்கே திக்குன்னு இருக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல இவங்க டியூஷனுக்கு போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்கிறாரு ஷெர்லி எங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஷெர்லியா, ஷெர்லி அவ அப்படின்ற மாதிரி அகில் திணறான். உடனே அகிலோட ஃப்ரெண்டு அவளுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, எக்ஸாம்ஸ் வந்துச்சுனாலே போதுமே உங்களுக்கெல்லாம் ஜுரம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் டீச் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்போ அகிலோட ஃப்ரெண்டும் நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அகில் பாத்தீங்கன்னா அவனோட ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறான். நேற்று ராத்திரி அவங்க அண்ணன் வந்து அந்த அடி அடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கும் பலமா அடிபட்டு இருக்கு போல அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாண்டா அவனை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது நம்மனால என்னடா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கு அகில் சொல்றான் அவன் காலையாவது உடைக்கணும்டா, அந்த காலால தானே ஷெர்லியா அந்த அடி அடிச்சான் அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல, அகிலோட ஃப்ரெண்டு சொல்றான் பேசாம அவனோட பைக் பிரேக் ஒயரை கட் பண்ணி விட்டுறலாமா அப்படின்ட்டு. வேணாண்டா வேண்டாம், ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிட்டானா இன்வெஸ்டிகேஷன்ல நம்ம தான் மாட்டுவோம், அவனை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த அகில் சொல்றான். என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க. இந்த அகில் என்ன பிளான்ல இருக்கான் அப்படின்னா, அகிலோட அப்பா ஒரு முறை சொல்லி கொடுத்தாரு இல்லையா வாழைத்தோட்டத்துக்குள்ள வர இந்த பன்னிங்களுக்கு எல்லாம் டிராப் வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த டிராப் வைக்கக்கூடிய அந்த மிஷினை தூக்கிட்டு வந்து ஷெர்லியோட அண்ணன் நடந்து வர வழியில வச்சிடறாங்க. புல்லெல்லாம் தூக்கி போட்டு மறைச்சு வச்சிடறான். அதுல கண்டிப்பா ஷெர்லியோட அண்ணன் காலை வைப்பான். அந்த மிஷின் ஒரே அமுக்கி அவன் காலை பயங்கரமா டேமேஜ் பண்ணி விட்டுரும். இதனால வாழ்க்கை முழுக்க அவன் ரொம்ப கஷ்டப்படுவான். ஷெர்லியை இனிமேல் அவன் எட்டி உதைக்க மாட்டான்ல அப்படின்ற ஒரு பிளான்ல இவன் 2 டிராப் வந்து செட் பண்றாங்க. ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஷெர்லியோட அண்ணா அந்த வழியா நடந்து வந்துகிட்டு இருக்காருங்க. கையில ஒரு கருப்பு பேக் ஒன்று வச்சிருக்காரு. அப்படியே நடந்து வந்துகிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா முதல் டிராப்பை கிராஸ் பண்ணிடுறாரு. அதுல கால் வைக்கவே இல்லை. 2வது டிராப்ல காலை வச்சிடறாருங்க. வச்ச வேகத்துக்கு அது ஒரே புடியா பிடிச்சிருதுங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த டிராப் வந்து கொஞ்சம் சக்தி வாய்ந்த டிராப்புங்க. அது பிடிச்சது அப்படின்னா காலில் இருக்கக்கூடிய எலும்பே கட் ஆகிற அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்டா பிடிக்கும். ஸோ பிடிச்ச உடனே வலி தாங்க முடியாம அவர் கதறாரு. தடுக்கி விட்டு அப்படியே அங்க இருக்கக்கூடிய கிணத்துக்குள்ள விழுந்துடுறாருங்க. அது வேற எந்த கிணறும் கிடையாது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல கோழி கழிவுகள் எல்லாம் கொண்டாந்து அந்த கிணத்துல கொட்டுறாங்க. அதுல இருந்து வர ஸ்மெல்லு ஊருக்குள்ள நோயை கிளப்பும். அதனால நீங்க தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் ஹீரோ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க இல்லையா, அதே கிணறு தாங்க. அந்த கிணறுக்குள்ள இந்த ஷெர்லியோட அண்ணங்காரன் உழுகுறான். என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறந்து போயிடுறான். அகிலோடைய நோக்கம் என்னன்னா அவனுடைய காலை டேமேஜ் பண்ணி பழி வாங்கணும் அப்படின்றது தான். பட் இவன் வச்ச புரியல அந்த விவேக் பாத்தீங்கன்னா கிணத்துக்குள்ளேயே விழுந்துடுறான். அவன் கதையே முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். உடனே அந்த இடத்த விட்டு இவன் ஓடிடுறான். அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா இந்த டீச்சருக்கு நம்ம ஹீரோ போனை போட்டு இந்த பொண்ணு கிளாஸுக்கே வரதில்ல என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த விவேக் பயவுல மறுபடியும் போட்டு பயங்கரமா அடிச்சிருக்கான், அவனால நடக்கவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, அதை கேட்டு ஹீரோ பயங்கர ஷாக் ஆயிடுறாருங்க. இந்த விஷயத்தை ஏன் என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்க, சொல்லலாம் தான் சார் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்ல, நினைச்சுக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்ம காண்டோட நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா நேரா இந்த விவேக்கோட வீட்டுக்கு போறாருங்க. வீட்டுல போய் விசாரிக்கும் போது அது உண்மைன்னு தெரிய வருது. ஆனா விவேக் வீட்டுல இல்ல அப்படின்றது தெரிய வருது. எங்க போனா அப்படின்ற மாதிரி கேட்க, அவன் எங்க போனான்னு தெரியல, போன் வந்து வீட்டுல வச்சுட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி எங்க போனான்னு தெரியலனா வந்து ஸ்டேஷன்ல சொல்ல மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, இவன் அடிக்கடி இந்த மாதிரி எங்கேயாவது போயிடுவான் சார், இதுக்கு முன்னாடி கூட ஒரு மாசம் எங்கேயோ போயிட்டான், அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் தான் தெரிய வந்தது ஹைதராபாத்துக்கு ஒரு ட்ரிப்புக்கு போயிட்டு வந்தான்னு சொல்லிட்டு. அதனால நாங்களும் கண்டுக்கிறது இல்ல சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அவனோட போனை கொண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, விவேக்கோட அப்பாவும் பாத்தீங்கன்னா போனை கொண்டாந்து கொடுக்குறாருங்க. கம்ப்ளைண்ட் எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படின்ற மாதிரி கேட்க, அடுத்த மாசம் கல்ஃபுக்கு போகணும்னு இருக்கிறான், அவன் போயிரட்டும் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோ அந்த பொண்ணையும் பாக்குறாரு. இந்த போனை ஸ்டேஷன்ல வந்து வாங்கி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பிடுறாருங்க. இப்போ இந்த அகில் பார்த்தீங்கன்னா வீட்டில் படுத்து கிடக்குறாங்க. நேற்று ராத்திரி நடந்த சம்பவம் எல்லாமே அவனோட கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்த விவேக் பார்த்தீங்கன்னா ஷெர்லியும் அகிலையும் போட்டு அடி அடிச்சான் இல்லையா, அது வேற திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வருது. பட்டுனி அவன் கண் முழிச்சிடறான். உடனடியா மறுபடியும் அந்த கிணத்து பக்கம் போறான். நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா 2 ட்ராப்பை செட் பண்ணியிருப்பான். அதுல ஒரு ட்ராப்ல தான் விவேக் காலை வச்சு அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருப்பான். இன்னொரு ட்ராப்பை பயத்தில் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டான். ஸோ மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் அங்க வச்சிருக்கிற ட்ராப்பை இவன் சேஃபா எடுத்துட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்துருவான். ஊருக்குள்ள மறுபடியும் இந்த குப்பைகளை எல்லாம் கொட்டுறதுக்காக வண்டி வந்திருக்குதுங்க. அந்த வண்டியை பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க வழிமறிச்சு பிடிச்சிட்டாங்க. அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா எங்களை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சுறாங்க. அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா தாமஸ் அப்படின்ற ஒருத்தரை ஸ்டேஷனுக்கு வர சொல்றாங்க. ஸோ அவர் தான் பாத்தீங்கன்னா இந்த குப்பையெல்லாம் கொட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் தான் ஹீரோ விஷயத்தையே சொல்றாருங்க. அந்த வண்டி டிரைவர்ஸை விசாரணை பண்ணதுல அந்த வண்டி யாரோடைய குப்பையை எடுத்துட்டு வருது தெரியுமா, உங்க மருமகளுடைய நெயில் பாலிஷ் பொட்டிக்ல இருக்கக்கூடிய குப்பைங்களை தான் எடுத்துட்டு வந்துட்டு இருக்குது. நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, ஆனா உங்க மருமக ஊருக்குள்ளேயும் சரி அந்த கிணத்துக்குள்ளேயும் சரி கழிவுகளை எல்லாம் கொட்டிக்கிட்டு இருக்கா. ஆக்ஷன் எடுத்தனா கொஞ்சம் பெரிய பிரச்சனையா இது மாறும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி, சரி அந்த கிணறு இருந்தா தானே அந்த கிணத்துல கொண்டு போய் எல்லாத்தையும் கொட்டுவாங்க, அந்த கிணறை மூடி அந்த இடத்த சமம் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாமஸ் அப்படின்றவர் அந்த வேலையை தொடங்குறாருங்க. அடுத்த நாள் காலையில அந்த கிணத்தை மண்ணெல்லாம் போட்டு மூடிக்கிட்டு இருக்க, அதை பார்த்தீங்கன்னா இந்த அகில் தூரத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அகிலுக்கு ஒரு மன நிம்மதியா இருக்குதுங்க. அதுக்குள்ளதான் விவேக்கோடைய டெட் பாடி இருக்கு. ஸோ கிணறு ஓப்பனா இருந்தாதான் டெட் பாடி மேல மிதந்து வந்தாலோ இல்ல ஏதாவது ஸ்மெல்லு வந்தாலோ நம்ம மாட்டிப்போம் அப்படின்ற பயம் இருக்கும். இப்பதான் மூடிட்டாங்களே, இனிமேல் தைரியமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த அகில் ரொம்ப நார்மலா இருக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனாலும் இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அகில்னால நார்மலா இருக்க முடியலங்க. அகிலோட பெஸ்ட் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து, என்னடா உனக்கு ஃபீவர்னு சொன்னாங்க, என்ன ஃபீவர் அப்படின்ற மாதிரி கேட்க, இவன் இங்கிட்டும் அங்கிட்டும் பதட்டமாவே நடந்துகிட்டு இருக்கான். உனக்கு விஷயம் தெரியுமாடா, நாம இந்த விவேக் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா, இந்த விவேக்கே காணாம போயிட்டானாமா அப்படின்னு சொல்ல அகிலுக்கு திக்குன்னு இருக்குது. அப்ப இவன் பயங்கரமா மூச்சு வாங்க ஆரம்பிக்கிறான். என்னடாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லி அகில் அவனோட ஃப்ரெண்ட் அங்கிருந்து அமுச்சு வச்சுட்டு கதவை லாக் பண்ணிட்டு ரூம்குள்ளேயே இருக்கிறான். பயங்கர டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறான். இவன் ஒரு தப்பு செஞ்சுட்டான் இல்லையா, அந்த தப்பை வெளியிலயும் சொல்ல முடியாம அதை மறக்கவும் முடியாம ரொம்ப வேதனைப்படுறாங்க. வழக்கம் போல கிளாஸ் அட்டன் பண்றதுக்காக போறான். இவனால கிளாஸே அட்டன் பண்ண முடியலங்க. இவனுடைய மொத்த நிம்மதியும் இழந்துட்டாங்க. அங்க கட் பண்ணா ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன் வருது. மாணவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட கண்டுபிடிப்புகளை எல்லாம் பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே பண்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அந்த எக்ஸிபிஷன்ல கலந்துக்கிறாரு. ஒரு ப்ராஜெக்டா பாக்குறாரு. குறிப்பா ஒரு பையன் வந்து ஒரு ப்ராஜெக்டை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோலார் எனர்ஜி மூலமா வீட்டுல இருக்கக்கூடிய அப்ளையன்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கான்செப்ட். இந்த ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நான் ₹1 கூட செலவு பண்ணவே இல்ல. கீழே கிடக்கிற வேஸ்ட் பொருட்களை எல்லாம் வச்சுதான் இந்த ப்ராஜெக்டையே நான் ரெடி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த ப்ராஜெக்ட் நல்லா இருக்கு, நீ என்ன பண்ற, நம்ம கிளாஸ்க்கு ஒரு வாட்டி இதை எடுத்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பையனும் சரின்னு சொல்றான். விவேக்கு ஒரு முறை ஒரு நபர் அட்வைஸ் பண்ணார் இல்லையா, அந்த நபரை ஸ்டேஷனுக்கு வர சொல்லி, விவேக் கொஞ்ச நாள் காணாம போயிட்டான், அவனை பத்தின ஏதாவது தகவல் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, விவேக் கொஞ்ச நாள் எனக்கு டிரைவரா வேலை பார்த்துட்டு இருந்தான், கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அவனை பார்த்தது, அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி நீங்க போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி அமுச்சு வச்சிடறாருங்க. இப்போ நம்ம ஹீரோ ஸ்டேஷனுக்கு மேல இருக்கக்கூடிய டியூஷனுக்கு போறாருங்க. அந்த பையன் சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அவனோட ப்ராஜெக்டை எடுத்துட்டு வந்திருக்கான். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் ஹீரோ எடுத்துட்டு வர சொல்லியிருப்பாருங்க. அப்போ நம்ம ஹீரோ அந்த ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பாக்குறாருங்க. சம்திங் ராங் அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு தோணுதுங்க. அது என்னது அப்படின்ற மாதிரி கேட்க, இது என்னதுன்னு எனக்கு தெரியல சார், எங்க ஏரியால குப்பையில கடந்துச்சு, நான் தான் இந்த வேஸ்ட்டை வச்சு தானே இந்த ப்ராஜெக்டையே உருவாக்கியிருக்கேன், அதனால இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த ஒரு பொருளை எடுத்து நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரி கிட்ட ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அமிச்சு இது என்னன்னு செக் பண்ண சொல்லுங்க அப்படின்ட்டு. இதை எதுக்காக சார் செக் பண்ண சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது, தக்காளி அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். அந்த பையன் கொண்டாந்து வச்சது ஒரு பேஸ் மேக்கர். பேஸ் மேக்கர் எதற்காக பயன்படும் அப்படின்னா, ஒருத்தங்களுடைய இதய துடிப்பு வந்து சரியா துடிக்கல அப்படின்னா ஆர்டிஃபிஷியலா உள்ள ஒரு மிஷினை வச்சு அந்த இதய துடிப்பை துடிக்க வைப்பாங்க. அந்த பேஸ் மேக்கர் மட்டும் உடம்புல இல்லை அப்படின்னா இதய துடிப்பு நின்று போய் அவங்க இறந்தே போயிடுவாங்க. இப்போ அந்த பேஸ் மேக்கர் வெளியில கிடக்குது அப்படின்னா யாரோருத்தரோட இதயம் நின்று போயிருக்கு, அது யாரோட இது என்னன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த இஷ்யூ கொஞ்சம் சீரியஸா மாறுதுங்க. இப்போ வழக்கம் போல டியூஷன் நடக்குதுங்க. டியூஷனுக்கு வந்த ஷெர்லி பாத்தீங்கன்னா அகில் கிட்ட பேசினா அகில் பேசவே மாட்டான்றான். அகில் கிட்ட ஷெர்லி சொல்றாங்க, என்னோட சிச்சுவேஷன் என்னன்னு உனக்கே தெரியும், அதற்காக என்ன அவாய்ட் பண்ணா நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அகில் பாத்தீங்கன்னா என்ன டிப்ரெஷன்ல இருக்கான்னு நமக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்கப்புறம் ராத்திரி கோயில் ஃபங்க்ஷன்ல கலந்துக்கிறதுக்காக போறாங்க. வேஷம் கட்டி ஆடுவாங்க இல்லையா, அந்த வகையில அங்க வேஷம் கட்டி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்க நம்ம அகில் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அகில் கிட்ட வந்து ஒரு மாதிரி சத்தம் போடுவாங்க பாருங்க, இவன் பயந்து போய் மயக்கம் போட்டு விழுந்துருவான்.
நம்ம ஹீரோ தான் பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவாரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோக்கு இந்த விவேக்கோடைய வேலட் கிடைக்குங்க. அந்த வேலட்டை செக் பண்ணி பார்த்ததுல ஒரு பாரோடைய பில் காப்பி ஒன்று கிடைக்கும். ஸோ அவன் காணாம போறதுக்கு முன்னாடி கடைசியா பாருக்கு போயிருக்கான்றது தெரிய வருது. இப்போ நம்ம அகில பாத்தீங்கன்னா ஜீப்ல ஏத்திட்டு இவங்க இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாரோட பில் வந்திருக்கு, அங்க போய் செக் பண்ணணும் அப்படின்ட்டு. இது இந்த அகில உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்பான். அகிலுக்கு ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குங்க. இப்போ போலீஸ்காரங்க அந்த பார்ல போய் விசாரணை பண்றாங்க. அப்படி விசாரணை பண்ணும்போது இவன் வந்து சரக்க வாங்கிட்டு யாரோ ஒரு மேடத்துக்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாம் நார்த் இந்தியன் அப்படின்றதுனால யாருமே பேசல. இவன் வெறும் கையோட உள்ள போயிருக்கான், வெளியில வரும்போது ஒரு பேக்கோட வந்திருக்கான் அப்படின்னு சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேஸ்ட் பொருட்களை எல்லாம் வச்சு ப்ராஜெக்ட் பண்ணான் இல்லையா, அந்த பையனை மீட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ போறாருங்க. உன்னோட ஹாபியை வேஸ்ட்டை கலெக்ட் பண்றது தானா அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமா சார் அப்படின்ற மாதிரி சொல்லி ரூமை காட்டுறான். ஏகப்பட்ட வேஸ்ட் பொருட்களை எல்லாம் வச்சு அதை வேற ஒரு பொருளா மாத்தி வச்சிருப்பாங்க. சரி, நான் ஒரு பொருளை காமிச்சன்ல பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு, அது உனக்கு எங்க கிடைச்சது அப்படின்ற மாதிரி கேட்க, தோ அங்கதான் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே போலீஸ்காரங்க அந்த இடத்த ஆய்வு நடத்துறதுக்காக போறாங்க. இப்போ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து நம்ம ஹீரோக்கு ஃபோன் வருதுங்க. ஆக்சுவலா அந்த பேஸ் மேக்கர் வந்து 25 வயசு பொண்ணுடையது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பர்டிகுலர் ஆசிட வச்சு தான் அந்த பொண்ணோட டெட் பாடியை எரிச்சிருக்காங்க அப்படின்றதையும் கண்டுபிடிச்சிருந்திருக்காங்க. ஒரு பேஸ் மேக்கருக்கும் ஒரு ஐடி இருக்குங்க. அந்த ஐடியை வச்சு செக் பண்ணி பார்த்ததுல அது யாரு என்ன அப்படின்ற டீடைல்லாம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அந்த டீடைல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கோம், நீங்க என்னன்னு பாருங்க சார் அப்படின்னு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல சொல்லிடுறாங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த வீட்டு வாசல்ல ஒரு ஸ்கூட்டி நிக்குங்க. அந்த ஸ்கூட்டியை பார்த்த உடனே போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. லைசென்ஸ் இல்லாம ஸ்கூட்டியை பிடிச்சி வச்சுட்டு வந்து ஃபைன் கட்டிட்டு போக சொன்னாங்களே, பெட்சி அப்படின்ற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணோட இது அப்படின்ட்டு. அப்பதான் தெரிய வருது அந்த வண்டி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோடது கிடையாது, அந்த பொண்ணோட ஆன்ட்டியோடது. ஸோ ஒரு ஆன்ட்டி வந்து தானே ஃபைன் கட்டி அந்த ஸ்கூட்டியை வாங்கிட்டு போனாங்க, அந்த ஆன்ட்டியோடது அப்படின்ட்டு. பார்த்தா அந்த வீட்டில் ஆன்ட்டி இல்ல. அக்கம் பக்கத்தில் விசாரிக்கும் போது கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டில் கார் அலாரம் வந்தது. என்னன்னு நான் பார்த்தேன், அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க நடந்து போற மாதிரி நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. இப்போ அந்த வீட்டோட சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ஃபுட்டேஜஸ் எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது தாங்க தெரிய வருது. காலையில பாத்தீங்கன்னா பெட்சி அந்த ஸ்கூட்டி எடுத்துட்டு போயிருக்காங்க. ராத்திரி ஃபைனலா அடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் விவேக் இருக்கிறார் இல்லையா, அவரு தான் அந்த ஸ்கூட்டியை கொண்டாந்து உள்ள நிப்பாட்டிட்டு போயிருந்திருக்காரு. இந்த பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார் இல்லையா ஒரு மர்ம நபர் போனார்னு, அந்த மர்ம நபர் வேற யாரும் கிடையாது, இந்த விவேக் தான். ஸோ செத்து போன பொண்ணுக்கும் விவேக்குக்கும் என்ன தொடர்பு? அதே சமயம் இப்போ இந்த விவேக் எங்க போனா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுங்க. சரி, அந்த பொண்ணோட டீடைல் கிடைச்சிருச்சு இல்லையா, ஸோ அதை வச்சு நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது பெட்சின்ற பொண்ணுக்கு இந்த பேஸ் மேக்கர்லாம் செட் பண்ணி சர்ஜரி பண்ணாங்க இல்லையா, ஸோ அதற்காக மணி டெபிட் பண்ணதெல்லாம் டீடைல்டாவே இருக்குதுங்க. அது போக அந்த ஆன்ட்டியோட அக்கௌண்ட்ல இருந்து ஒரு 3 கோடி ரூபாய் டிரான்சாக்ஷன் நடந்ததற்கான ஆதாரமும் கிடைக்குதுங்க. பெட்சி இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து பெட்சிக்கு உதவி செஞ்சது எல்லாமே இந்த ஆன்ட்டி தான். அந்த ஆன்ட்டியோட ஸ்கூட்டியை தான் பெட்சி பயன்படுத்தி இருந்திருக்கா. அந்த ஸ்கூட்டியை விவேக் தான் வீட்டுல கொண்டாந்து நிப்பாட்டிட்டு போயிருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம இந்த பாரோட பில்லு கிடைச்சது இல்லையா, அந்த பார் வந்து அந்த ஆன்ட்டியோட ஹஸ்பண்ட் ரன் பண்ணக்கூடிய பார் தான். அந்த பாருக்கு இந்த விவேக் போயிட்டு வந்திருந்திருக்கான். அவனோட என்ட்ரி எக்ஸிட் சிசிடிவி கேமரா தெளிவா இருக்குது. அதுக்கப்புறம் அவன் மர்மமான முறையில காணாம போயிட்டான். பெட்சி அப்படின்ற ஒரு பொண்ணு செத்து போயிருக்கா, விவேக் அப்படின்ற ஒருத்தன் மர்மமான முறையில காணாம போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தீவிரமா ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. இப்ப இந்த ஆன்ட்டியோட கணவரை கூப்பிட்டு பயங்கரமா விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உங்களோட மனைவியும் நீங்களும் சேர்ந்து பெட்சி அப்படின்ற ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டீங்க அப்படின்ட்டு. சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்ல, பெட்சியோட அக்கௌண்ட்ல இருந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல, அந்த பணத்தை கொடுத்தது பெட்சி கிடையாது, அவங்களோட மனைவி தான் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்ட்டியை பத்தி சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா அந்த ஆன்ட்டி வேற யாரும் கிடையாதுங்க, இந்த கோழி கழிவுகளை எல்லாம் ஊருக்குள்ள கொண்டாந்து கொட்டுறாங்க, நீங்க தான் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி கடைசியில அந்த குப்பைகளை எல்லாம் கொண்டாந்து கொட்டுறதே அவருடைய மருமக தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சுமூகமா பிரச்சனையை சால்வ் பண்ணிக்கலான்னு அந்த கிணறையே மூணாங்களே, அந்த மருமக தான் கைஸ் அந்த ஆன்ட்டியே. அதை பத்தி அந்த பெரிய மனுஷன் கிட்ட ஹீரோ விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாருங்க. அதிர்ந்து போன இந்த பெரிய மனுஷன், நான் இப்போ என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்கும்போது, ஒன்னும் இல்ல, உங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னு போய் சொல்லி அந்த ஆன்ட்டியை ஊருக்கு வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இவரும் பாத்தீங்கன்னா அவரோட மருமகளுக்கு போனை போட்டு இந்த மாதிரி உடம்பு சரியில்லை சீக்கிரமா ஊருக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆக்சுவலா அந்த ஆன்ட்டி ஃபாரின் போயிட்டாங்க கைஸ், அதனாலதான் அந்த ஆன்ட்டியை விட்டுட்டு மற்ற விஷயங்களை எல்லாம் ஆரம்பத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம அக்கில் இருக்கிறான் இல்லையா, ராத்திரி ஆனால் அவனுக்கு தூக்கமே வர மாட்டேன்ட்டு ஒரு மாதிரியே உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துக்கு வந்து அக்கிலோட அப்பா என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்க, பட்டுன்னு அவங்க அப்பாவை கட்டி பிடிச்சி அழுவ ஆரம்பிச்சிடறான். உடனே அவருடைய மனைவியை கூப்பிட்டு எதுக்கு இவன் அழுகுறானே தெரியல, கேட்டால் சொல்லவும் மாட்டேங்கிறான், சரி விடுறா எல்லாம் சரியாயிரும் அப்படின்ற மாதிரி சமாதானப்படுத்துறாருங்க. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா அந்த ஆன்ட்டி ஊருக்கு வந்துட்டாங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்துடுறாங்க இன்ட்ரோகேஷன் பண்ணுறதுக்காக. இன்னொரு பக்கம் நம்ம அக்கிலோட ஃப்ரெண்டும் வழக்கம் போல நடந்து வந்துகிட்டு இருக்காங்க. அக்கில்னால நிம்மதியாக இருக்கவே முடியலங்க. அதனால தன்னோட ஃப்ரெண்டு கிட்டையாவது நடந்த உண்மை சொல்லிடலான்னு சொல்லிட்டு என்ன நடந்துச்சோ அதை அப்படியே அவனோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டாங்க. மறந்து போன அவனோட ஃப்ரெண்டு என்னடா இப்படி பண்ணி வச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உடனடியா டீச்சர் கிட்ட போயிட்டு இந்த உண்மைகளை சொல்ல, டீச்சர் இதை கேட்டு பயங்கர ஷாக்கா வராங்க. இப்ப இந்த ஆன்ட்டியை விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தெரிய வருது அந்த ஆன்ட்டி அந்த வீட்டை விற்கணும்னு முடிவு பண்ணி இருந்திருக்காங்க. சோ விற்கணும்னு முடிவு பண்ணதுல இருந்து அவங்க அந்த வீட்டுல இருக்கிறது இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அங்க கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது வீடியோஸ் எல்லாம் எடுத்திருந்திருப்பாங்க. சோ அந்த வீடியோல இவங்க கவர் ஆயிருந்திருப்பாங்க. அன்னைக்கு ராத்திரி பெட்சி உங்க வீட்டுக்கு வந்திருக்கா, பெட்சியை நீங்க என்னமோ பண்ணிட்டீங்க, அதே சமயம் இந்த விவேக்கும் உங்க வீட்டுக்கு வந்திருக்கான்,
இப்போ விவேக் மர்மமான முறையில் காணாமல் போயிட்டா, பெட்ஸி செத்துட்டா அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் அந்த வீட்டில் வச்சு பெட்ஸியை கொலை பண்ணியிருக்கிறீங்க, ஒழுங்காக உண்மை சொல்லிடுங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே மிரட்டுறாருங்க. இந்த ஆண்டி மிரண்டு போய் உண்மையை சொல்லிடுறாங்க. அந்த ஆண்டி வீட்டில் இருந்திருக்காங்க. அப்போ பெட்ஸி வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணி இருந்திருக்கா. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெட்ஸி கிட்ட இவங்க நிறைய பணம் வாங்கி இருந்திருக்காங்க. அந்த பணத்தை திருப்பி கொடுத்தா மட்டும்தான் இவங்களால திரும்பவும் வேற கண்ட்ரிக்கு போக முடியும். அந்த பணத்தை உடனடியாக திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்க, நான் திருப்பி கொடுத்துட்றேன், ஆனால் கொஞ்ச நாள் டைம் கொடு அப்படின்னு கேட்க, நீங்க வந்து இப்படிதான் நம்ப வச்சு ஏமாத்துறீங்க, எனக்கு இப்பவே பணம் வேணும், இல்லாட்டி நான் வீட்டில் இதை பத்தி பேச வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இந்த ஆண்டி பாத்தீங்கன்னா அடிச்சிடறாங்க. உடனே இவங்களும் திருப்பி அடிச்சிடறாங்க. அந்த இடத்துக்கு இந்த விவேக் வந்திருக்காருங்க. ஆண்டி மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லி பலாருன்னு ஒரு அற விட்டு இருந்திருக்காரு. அடிச்ச அடியில அப்படியே கீழே விழுந்து பெட்ஸி இறந்து போயிருக்காங்க. ஸோ இந்த விவேக்குக்கும் ஆண்டிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டி பாத்தீங்கன்னா விவேக் ஃபாரின் போறதுக்கு உதவி எல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதனால இந்த ஆண்டிக்கு எடுபடி வேலைகளை எல்லாம் இந்த விவேக் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்காருங்க. இவ செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆண்டி கொஞ்சம் கூட ஷாக்காக கிடையாதுங்க. இந்த விவேக் கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, நீ என்ன பண்ற, இந்த பெட்ஸியோட வண்டியை கொண்டு போய் வீட்டில் நிப்பாட்டிட்டு உன் போனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு எங்கேயாவது காணாம போயிரு, ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆனதுக்கு அப்புறம் நீ வருவியாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, விவேக்கும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறான். அதுக்கப்புறம் பெட்ஸியோட டெட் பாடியை கொண்டு போய் பாத் டப்ல போட்டு இவங்க நெயில் பாலிஷ் தயாரிக்கிறதுக்காக ஒரு ஆசிட் வச்சிருப்பாங்க கைஸ். அந்த ஆசிடை ஊத்தி தீயை வச்சு கொளுத்தி இருந்திருக்காங்க. அது கப கப கபன்னு எரிஞ்சிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு விவேக்க திரும்பவும் வர சொல்லி, என் கணவருடைய பாருக்கு பின்னாடி பிளாக் கலர் பேக் வச்சிருக்கேன், ஸோ அந்த பேக்கை கொண்டு போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்போஸ் பண்ணிடு, யாரு கண்ணிலையுமே பற்றாத அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கேட்க, அதை பற்றிலாம் நீ கேட்காத அப்படின்ற மாதிரி இந்த ஆண்டி சொல்லியிருந்திருக்கிறாங்க. அந்த பேக்கில் இருந்தது வேற ஒன்றும் கிடையாதுங்க, ஆசிட்னால கரைக்கப்பட்ட பெட்ஸியோட உடல். தொடர்ந்து ஒரு 2-3 நாளாகவே பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் பேக்கை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போய் அந்த கிணத்துக்குள்ளே போட்டு விவேக் டிஸ்போஸ் பண்ணிட்டு இருந்திருக்கிறான். அப்படி கடைசியாக ஒரு நாள் டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக போகும்போது தான் அந்த இடத்துல இந்த விவேக்கோடைய வேலட் விழுந்திருக்குதுங்க. அதுக்கப்புறம் தான் விவேக் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கான் அப்படின்றத இன்ஸ்பெக்டர் கண்டுபிடிக்கிறாரு. பெட்ஸியோட உடலை இந்த இடத்துல தான் டிஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு போச்சு இல்லையா, அதனால மூடப்பட்ட அந்த கிணறை வந்து திரும்பவும் ஓப்பன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா மூட்டை மூட்டையாக கிடைக்குதுங்க. அது போக இந்த ட்ராப்பில் மாட்டப்பட்ட இந்த விவேக்கோடைய காலும் கிடைக்குது. ஸோ இதன் மூலமாக இந்த விவேக்கும் பார்த்தீங்கன்னா கிணத்துக்குள்ள விழுந்து இறந்து போயிருக்கான் அப்படின்ற விஷயம் தெரிய வருதுங்க. அங்கே கட் பண்ணால் ஹீரோ கிட்ட இந்த டீச்சர் போய் விஷயத்த சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அங்கே ட்ராப் செட் பண்ணது வேற யாரும் கிடையாது, இந்த பையன் தான். இந்த பையன் தன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நடந்த அநீதியை தட்டி கேட்கணும் அப்படின்றதுக்காக ட்ராப் செட் பண்ணி இருந்திருக்கிறான். ஸோ அந்த ட்ராப்ல காலை வச்சு தடுக்கி விழுந்து கிணத்துக்குள்ள அவன் இறந்து போயிருந்திருக்கிறான் அப்படின்ற விஷயத்த சொல்ல, இன்ஸ்பெக்டர் ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாகிறாரு. அதே சமயம் கண்டிப்பா அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம அகிலை அரெஸ்ட் பண்றாங்க. அகிலோடைய அப்பா சொல்றாரு, என் மேல வேணா கேஸை போட்டு என்ன உள்ள தள்ளுங்க, என் பையன் வெளியில இருக்கட்டும் அப்படின்ட்டு. அதெல்லாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அந்த பையனை அரெஸ்ட் பண்ணி சிறுவர் சீர்திருத்த செல்லுக்கு அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ இந்த பொண்ணு இருக்கிறார் இல்லையா ஷெர்லி, நமக்காக தான் இவன் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணியிருக்கான் அப்படின்னு நினச்சி ரொம்ப உணர்வுபூர்வமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசனை பண்ணுறாரு, பேசாமல் நம்ம சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு போய் கிளாஸ் எடுக்கிறாரு. அதே சமயம் அங்கே இருக்கக்கூடிய அக்கிலையும் நல்லா பார்த்துக்கிறாருங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.